வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு அல்டிமேட் பிரேக்ஃபாஸ்ட். அதில் பால், அவல், அதுக்கப்புறம் நட்ஸுங்கெல்லாம் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. குழந்தைங்களும் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸும் இருக்கும்போது ரொம்ப ஹரிபரியில் செய்யும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டு போனோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு இது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த அவலை ஃப்ரை பண்ணணும். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போ இது சூடாயிடுச்சு. இதோட பக்கம்ன்றது இப்படி தான். இப்படி நம்ம பண்ணி பார்த்துட்டா இது இப்படி ஆயிடும். அப்போ இது ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ வறுத்தெடுத்து அவல். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு நம்ம மிக்சியில் போட்டுடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அது கொஞ்சம் மிக்சியில் போட்டுடுறோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் ப்ரௌன் சுகர், இது 1 ஸ்பூன் போட்டுடுறோம். அப்புறம் பால் 1 கப் இருக்குது. இதில் கொஞ்சம் பால் இதில் ஊற்றிடலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழம் இருக்குது. இந்த பழம் 2 பழத்தை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மசிச்சிடலாம். கொஞ்சம் இந்த பழம் மசிச்சது இதில் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ போட்டுடலாம். கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து வச்சது, அப்புறம் நம்ம கொஞ்சம் அவல் போட்டுடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது வறுத்ததுனால. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்டி போட்டுடலாம். அவல் போட்டுடலாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுடலாம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே அவலும் பாலும் தான். அப்புறம் நம்ம ஃப்ரூட் pomegranate எடுத்திருக்கோம். இது நம்ம போடலாம். ஆனால் உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பில்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது தான் நினைக்கிறோம். அதனால் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை நம்ம போடலாம். அப்புறம் டேட்ஸு, இது நம்ம போட்டுடலாம். இது அத்திப்பழம். இது ரொம்ப விட்டமின் ஈயும் விட்டமின் சியும் இருக்குது. இது நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். அத்திப்பழம் கட் பண்ணி வச்சது நம்ம போட்டுடலாம். இனி நம்ம இந்த அரைச்சி வச்சது அவல், பால், அப்புறம் ப்ரௌன் சுகர் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது நம்ம இதில் ஊற்றிடலாம். இது என்னென்னா கொஞ்சம் கொழுப்பு இருக்கிறதுக்காக. இது பால் மட்டும் ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் கட்டியான ஆகாரமாக இருக்கட்டும். மார்னிங் ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருக்கும்போது சமைக்க முடியாததுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு லஞ்சு வர பசிக்காது. நீங்கள் இது ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இது சாப்பிட்டு போனீங்கன்னா. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்குன்னு நீங்கள் தைரியமாக நீங்களும் ஆஃபீஸ் போகலாம்.
இதில் ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்கோம், அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒயிட் சுகர் இல்லை. இனி நீங்கள் வந்து மில்க்கு சேர்த்துக்கலாம். இது மில்கில் வந்து நம்ம எதுவும் போடலை, ஏன்னா இதில் எல்லாமே ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம வந்து மில்கில் ஸ்வீட் போடலை. இனி நீங்கள் மில்க் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு மில்க் ஊற்றிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கும் போல. என்னென்னக்கா போட்டிருக்கீங்க? எல்லா நட்ஸும் இருக்கு. ஓ, அப்புறம் சின்ன நீ ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு போனேன்னா உனக்கு லஞ்ச் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. ஓ வா, அதனால ஆக்டிவா வர இருக்க. நாங்கள் வந்து கோல்டு பிளேஸ்ல இருக்கோம், நாங்கள் நீலகிரிஸ்ல இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி நல்ல வெயிலான வெதரில் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க் இதில் ஊற்றி நீங்கள் நல்லா சில்லுன்னு குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நிறைய பொமக்ரானட்ல நிறைய கிரன்ச் வருது, அவள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நிறைய நட்ஸ் எல்லாம் நல்லா வருது, ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பர். என்னுடைய சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.